அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நாளைய நாள் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. நாளைய நாள்ல நமக்கு ரத சப்தமி சூரிய ஜெயந்தி இருக்கு. இந்த ரத சப்தமி இருக்கக்கூடிய நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய 7 ஜென்ம பாவம் தீர்றதுக்கும் கடன், நோய், கஷ்டம் இது எல்லாம் குறையறதுக்கும் நாம எருக்கன் இலைய வச்சு குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்வோம். இந்த மாதிரி எருக்கன் இலை எல்லாருக்கும் இன்னைக்கு கிடைக்காது. இப்படி எருக்கன் இலை கிடைக்காதவங்க நாளைக்கு 7 ஜென்ம பாவம் தீர்றதுக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல என்ன செய்யணுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். எருக்கன் இலை கிடைக்கும்னு சொல்றவங்க அதை பயன்படுத்தி எப்படி பரிகாரம் செய்யணுங்கிறத பத்தியும், எருக்கன் இலை கிடைக்காதவங்க என்ன பண்ணணுங்கிறத பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நாளைய நாள் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லார் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. வாங்க நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைய நாள் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும். சூரிய ஜெயந்தி, ரத சப்தமி. இந்த ரத சப்தமி இருக்கக்கூடிய நாள்ல எருக்கன் இலைய வச்சு நாம இந்த மாதிரி குளிக்கும் போது நாம செஞ்ச 7 ஜென்ம பாவம் நீங்கும். ஒரு சில சமயங்கள்ல நமக்கே தெரியாம கூட நாம பாவங்களை செஞ்சிருப்போம். இப்படிப்பட்ட பாவங்கள் கூட நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு காரணமா அமையுது. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி நம்ம ஜாதகம் நல்லாவே இருந்தா கூட அதோட பலன் நமக்கு முழுமையா கிடைக்காம இருக்கிறதுக்கான காரணம் இப்படிப்பட்ட பாவங்கள்னே சொல்லலாம். அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய பாவம் குறைய ஆரம்பிச்சுச்சுன்னா அதனால ஏற்படக்கூடிய கஷ்டமும் நமக்கு குறையும். ஒரு சிலரெல்லாம் எனக்கு தீர்க்கவே முடியாத பிரச்சனை இருக்கு, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. லாஸ்டா 2-3 நாளா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேரு நிறைய பிரச்சனைகளை சொல்லி அக்கா இதுக்கான தீர்வு சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது கடனா இருந்தாலும் சரி, நோயா இருந்தாலும் சரி, இன்னும் வெளியில சொல்ல முடியாத கஷ்டமா இருந்தாலும் சரி, நாளைய நாள்ல தவறாம இந்த குளியல் பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. எல்லாருமே இந்த நாளை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் பாரம்பரியமா நாம செய்யக்கூடிய அந்த எருக்கன் இலை குளியல் பரிகாரத்தோட சேர்த்து எருக்கன் இலை கிடைக்காதவங்க என்ன பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல போறேன் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எந்த விதமான தீட்டு கணக்கும் வராது. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். அதே மாதிரி பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாம். முக்கியமா இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம். வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க ஒவ்வொருத்தருமே இந்த பரிகாரத்தை செய்யறது நல்லது. ஏன்னா நாம செஞ்ச பாவத்தினாலதான் இன்னைக்கு நாம கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான சக்தி வாய்ந்த ஒரு சில நாட்களை நாம பயன்படுத்தி எளிமையான முறையில நாம செய்யக்கூடிய இந்த மாதிரியான பரிகாரங்கள் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால எல்லாரும் தவறாம இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. முதல்ல எருக்கன் இலை கிடைக்கக்கூடியவங்க இந்த நாள்ல செய்ய வேண்டிய குளியல் பரிகாரத்தை தெரிஞ்சுக்கலாம். நமக்கு 7 எருக்கன் இலை தேவைப்படும். ஒருத்தருக்கு 7 எருக்கன் இலை தேவைப்படும். இந்த எருக்கன் இலைய நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க பிளைன் வாட்டர்ல குளிச்சாலும் சரி, சுடுதண்ணீர்ல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைக்கு காலையில குளிக்கிறதுக்கு முன்னாடி 7 எருக்கன் இலையையும் உங்க தலையில நீங்க வச்சுக்கோங்க. அதாவது அந்த எருக்கன் இலையோட வழவழப்பான பகுதி இருக்கு இல்லையா, அதாவது இலையோட மேல் பக்கம் உங்க தலையில படணும். அந்த இலையோட பின்பாகத்துல இன்னொரு இலைய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி
7 இலையையும் ஒண்ணுக்கு மேல ஒன்னா வச்சுக்கோங்க. இப்ப 7வது இலையோட பின்பாகத்துக்கு மேல இப்ப நான் சொல்ல போற பொருளை வச்சுக்கோங்க. கொஞ்சமா அக்ஷதை வச்சுக்கோங்க. அதாவது மஞ்சள், நெய், பச்சரிசி இது 3ம் சேர்ந்த கலவையை தான் நம்ம அக்ஷதைன்னு சொல்லுவோம். இத ஒரு சும்மா 1/4 ஸ்பூன் அளவுக்கு அந்த எருக்கன் இலை மேல வச்சுக்கோங்க. அடுத்ததா இதுல கொஞ்சமா எள்ளு வச்சுக்கோங்க. எள்ளு வச்சதுக்கு அப்புறமா ஆண்களா இருந்தா திருநீரு அதாவது விபூதிய கொஞ்சம் வச்சுக்கோங்க. பெண்களா இருந்தா மஞ்சள் தூளை வச்சுக்கோங்க. இப்படி நான் சொன்ன பொருட்களை நான் சொன்ன மாதிரி உங்க தலைக்கு மேல வச்சுட்டு நீங்க தண்ணீரை ஊத்தி குளிங்க. இந்த மாதிரி தண்ணீரை ஊத்தி குளிக்கும் போது நான் செஞ்ச 7 ஜென்ம பாவமும் நீங்கணும். தெரிஞ்சும் தெரியாமலும் நான் செஞ்ச பாவங்கள் குறையணும்னு சொல்லி மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு தண்ணீரை ஊத்தி நீங்க குளிங்க. இப்படி இந்த எருக்கன் இலைய பயன்படுத்தி நீங்க குளிச்சதுக்கு அப்புறமா இந்த எருக்கன் இலைகளை கால்படாத இடத்துல ஓரமா தூக்கி போட்டுருங்க. நாளைய நாள்ல எருக்கன் இலை கிடைக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ நாளைய நாள்ல குளிக்க வேண்டிய நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய உதய நேரத்துல குளிக்கிறது நல்லது. சூரிய உதய நேரம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப நம்ம வீட்டுல 4 பேர் இருக்கோம்னா 4 பேரும் அந்த சூரிய உதய நேரத்துல கரெக்டா போய் குளிக்க முடியாது. அதனால இப்ப நான் தோராயமா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு டைம் சொல்றேன். அந்த டைம்குள்ள நீங்க குளிக்கிறதுக்கு பாருங்க. நாளைக்கு காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் குளிச்சு முடிச்சிருங்க. ஏன் நாளைக்கு எருக்கன் இலைய பயன்படுத்தி இந்த மாதிரி குளியல் பரிகாரத்தை செய்யறோம்னு பாத்தீங்கன்னா இந்த எருக்கன் இலைக்கு சூரிய சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த எருக்கன் இலை 12 வருஷம் ஆனாலும் தண்ணீரே இல்லாம சூரிய சக்தியாலேயே வளரும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில சூரிய பகவானுக்கு உகந்த எருக்க இலைய பயன்படுத்தி சூரிய ஜெயந்தி இருக்கக்கூடிய நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்களை குறைச்சு அதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் குறைக்கும். சரி, எருக்கன் இலை கிடைக்காதவங்க என்ன பண்ணலான்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்க பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி சுடு தண்ணீர்ல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை கலந்து விட்டுக்கோங்க. ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி மஞ்சள் தூளை தண்ணீர்ல சேர்த்துக்கோங்க. இப்படி மஞ்சள் தூளை சேர்த்ததுக்கு அப்புறமா நாம செஞ்ச 7 ஜென்ம பாவத்தை நீக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஹீலிங் கூட இப்ப நான் உங்களுக்கு கொடுக்கறேன். அத தண்ணீரோட மேற்பரப்புல நீங்க எழுதிக்கோங்க. உங்க வலது கை ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி தண்ணீரோட மேற்பரப்புல இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. அந்த நம்பர் என்னன்னு நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். 72105905. இந்த நம்பர் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கு. எல்லாராலையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்ப குளிக்கக்கூடிய இடத்துல பாத்ரூம்குள்ள நின்னுகிட்டு நம்மளால இந்த நம்பரை எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு கப்ல ஃபர்ஸ்டே தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல ஹால்ல இருந்து நீங்க செய்யலாம். இந்த தண்ணீர்ல உங்க வலது கை ஆள்காட்டி விரலால இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய நம்பரை நீங்க பார்த்து கூட எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த ஒரு கப்பு தண்ணிய நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளையும் மிக்ஸ் பண்ணிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதல் தண்ணீர் உங்க தலைக்கு ஊத்தி நீங்க குளிங்க. நாளைய நாள்ல கட்டாயமா தலைக்கு குளிக்கிறது நல்லது. உடல்நிலை சரியில்லாதவங்க தவிர்த்துக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி தலைக்கு தண்ணீரை ஊத்தி குளிக்கும் போது நான் 7 ஜென்மத்துல செஞ்ச பாவம் எனக்கு தீரணும், தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவம் தீரணும்னு சொல்லி மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு முதல் தண்ணீரை ஊத்தி நீங்க குளிங்க. நாளைக்கு நமக்கு ரத சப்தமி சூரிய ஜெயந்தி. இந்த நாள் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள். நமக்கு இருக்கக்கூடிய பாவங்களை போக்கக்கூடிய அற்புதமான நாள். அதனால இந்த நாளை தவற விடாம இப்ப நான் சொன்ன 2 குளியல் பரிகாரத்துல ஏதாவது ஒன்ன மட்டுமாவது கட்டாயமா செய்யுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கைய இந்த நாள் மாற்றி அமைக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.